Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா கேட்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா நான் எதுல இருந்து எடுத்துர்க்கேன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து எடுத்துர்க்கேன். ஓகே? சோ ஈஸி ஸ்டூடண்ட் எல்லாருக்குமே தெரியும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस நிறையவே கேட்பாங்க. ஓகே? சோ அதனால தான் நான் இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி இந்த டாபிக் வந்து எடுக்க போறேன். ஓகேங்களா? இது வந்து கேட் வந்து 1992ல வந்து கேட்ட क्वेश्चन. ஓகே? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எடுக்க போகிறது இந்த கொஷனுக்குரிய ஆன்சர் இல்லாமல் இந்த கொஷினை பேஸ் பண்ணி இதுக்கான மாடல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டிஆர்பி, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இல்லை டெக்னிக்கல் எஸ்ஐக்கு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபிக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஈஸி ரிலேட்டடாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன்ப்பா. ஓகேங்களா? நீங்கள் பர்டிகுலராக டெக்னிக்கல் எஸ்ஐக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை நான் அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆகிக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் இப்போ நம்ம செப்பரேட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் ரெக்கார்டட் கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் நியூலி ஜாயின் ஆகிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது என்னோட டார்கெட் மேம், இது என்னோட எய்ம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட அகாடமியில் கரெக்டாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டெஸ்ட் பேட்ச் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கும் படிக்கிறீங்க. இப்போ கேட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுதுறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு நல்ல சான்சஸாக இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்சில் மோஸ்ட்லி வந்து ஃபேக்கல்டிஸ் தான் ஜாயின் பண்ணி எழுதிட்டு இருக்கிறாங்க டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எம்ஏ கேண்டிடேட்டாக இருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னப்பா கொஷின் கொடுத்துருக்காங்க? கொஷினை பாருங்க. Which of the following signal is not periodic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிட்டேன், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து கேட் கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, சரி. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கும்ல, என்ன இருக்கும்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் நிறைய சிக்னல் படிச்சிருப்பீங்க. என்னென்ன சிக்னல்ப்பா படிச்சிருப்பீங்க? பீரியாடிக், ஏ பீரியாடிக், ஈவன் அண்ட் ஆட், சிமெட்ரிக் அண்ட் ஏசிமெட்ரிக். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க. சில சிக்னலை நம்ம பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் ரேண்டம் சிக்னல்னா நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா எனக்கு டைம் பீரியட் வந்து பர்ஃபெக்டாக இருந்து இது வந்து ஒரு டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது சைன் சிக்னலோ, கொசைன் சிக்னலோ, இல்லை எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னலோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we can able to find the that signal is deterministic signal அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இல்லை சிக்னலோட ஸ்ட்ரக்சரே சரியில்லை, சிக்னல் என்னன்னே புரியல அப்படின்னா அதை நம்ம ரேண்டம் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சில சிக்னலை பார்த்தாலே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சில சிக்னலை ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அது என்ன சிக்னல் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து டஃப்பான கொஸ்டின் தான், அக்செப்டடு. பட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கொஸ்டினை டெரைவ் பண்ணிட்டு ஷார்ட் கட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா வித்தவுட் பென் அண்ட் பேப்பர்லயே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களாமா? சரி, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பீரியாடிக்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? பீரியாடிக் சிக்னலா, ஏ பீரியாடிக் சிக்னலா? அப்ப உனக்கு என்னன்னா இதை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும்? சிக்னல்லாம் பீரியாடிக்னா என்ன, ஏ பீரியாடிக்னா என்ன? ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இப்ப சொல்றேன் பாருங்க. பீரியாடிக் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஏ பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏ பீரியாடிக் அப்படிங்கிறது அந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இருக்காது. இங்க பாருங்களேன், இப்போ இது ஒரு சிக்னல் இருந்துச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சைன் சிக்னல் எடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு சைக்கிளா கட் பண்ணி பாருங்க. இந்த சைக்கிளோட வேல்யூ என்ன, எனக்கு பை. அதே மாதிரி இந்த சைக்கிளோட வேல்யூ எனக்கு பை, இந்த சைக்கிளோட வேல்யூ பை. ஸோ பை தான் இருக்கணுமானா கிடையாது. ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு எப்படி இருக்கு, யூனிஃபார்மா இருக்கு. ஸோ அதனால இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பீரியாடிக் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஏ பீரியாடிக்கா இருந்தது அப்படின்னா எனக்கு சிக்னல் எப்படி இருக்காது, அதாவது இந்த டைம் பீரியட் வந்து எனக்கு சேமா இருக்காது. இப்போ இதை பாருங்களேன்ப்பா, இதில் நான் கால்குலேட் பண்ண முடியுமா? இப்போ நான் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டாலே இது எனக்கு பைன்னு வரும், இது எனக்கு 2 பைன்னு வரும். அப்போ என்ன ஆகுது, எனக்கு யூனிஃபார்மா இல்லை. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ ஏ பீரியாடிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காது, ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் யூனிஃபார்மா இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, பீரியாடிக்னா என்ன, ஏ பீரியாடிக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஆக்சுவலாக சில சிக்னல்
கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், some problems work out பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப இதுல என்ன மேம் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீரியாடிக்ல நான் என்ன சொன்னேன், டைம் பீரியட்ங்கற ஒரு வார்த்தை சொன்னேனா. சோ அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும், டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அப்ப டைம் பீரியடுக்கான ஃபார்முலா உனக்கு தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சம்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க என்னோட வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல மேம் இது எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், புரியலனா தெளிவா உட்கார்ந்து 2-3 டைம் வீடியோவை ப்ளே பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க பாருங்களேன், இதுக்கான ஃபார்முலா t = 2π/ω. நான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் யூனிஃபார்மா இருந்ததுன்னா அது வந்து என்னது பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப அந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட we should calculate. ஓகேங்களா மேம், இது என்ன ஒமேகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகால நம்ம என்னமா சொல்லுவோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பட் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ப்ராப்ளமா டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்னு சொன்னேன். சோ அப்ப இந்த ஒமேகாங்கிற வேல்யூ எனக்கு எங்க இருக்குன்னா, டீக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒமேகா. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா, டீக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து cos 3πt அப்படின்னு இருக்கா, இந்த டீக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஒமேகா அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா, அதுவே sin 2πt5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டீக்கு பக்கத்துலனா இதை தான் எடுக்கணும். பிளஸ் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. பட் டீக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒமேகா. ஓகேங்களா, சோ இது வந்து பெருசா வேற ஒன்றும் கிடையாதுமா. என்னோட ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது, டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல்னு படிச்சிருப்போமா, இதையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம், எப்படி வந்ததுங்கிறது சொல்லிடுறேன். ஒமேகாங்கிறது ஃப்ரீக்வன்சி, அப்ப டைம் பீரியட்ங்கிறது எனக்கு எப்படி இருக்கும், எப்போதுமே ஃப்ரீக்வன்சிக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கும். இது ரெண்டுமே எங்க தான் இருக்கும் அப்படின்னா, என்னோட சிக்னலோட எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல ஆம்பிளிட்யூட், வோல்டேஜ், கரண்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா டைம் ஆர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகேவா, நீ உன்னோட சிக்னலை அனலைஸ் பண்ற இன் ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, எக்ஸ் ஆக்சிஸ்ல எஃப்னு போட்டுக்கணும். இல்ல டைம் டொமைன்ல ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா டீன்னு போட்டுக்கணும். ஆனா இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைன் தான் பெஸ்ட். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்கம்மா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, டைம் டொமைன்ல டைம் பீரியட் வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, பட் ஃப்ரீக்வன்சி டொமைன்ல அப்படி கிடையாது, வித் ஆங்கிளோட. ஓகேவா, ஏன் அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்கிள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால டைம் டொமைனை தாண்டி ஃப்ரீக்வன்சி டொமைன் வந்து கொஞ்சமே நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா, சரி மேம், அப்ப எல்லா இடத்துலயும் ஃப்ரீக்வன்சி டொமைன் கண்டுபிடிக்கலாம்ல, ஏன் எல்லா சிக்னலுமே டின்னு போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாஸ்தவமான கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன் பெர்ஃபெக்ட்டா இருக்குமே தவிர கண்டுபிடிக்கிறது நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஆங்கிள்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். டைம் டொமைன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டைம் டொமைனுக்கும் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுதுங்களாப்பா. ஸோ இதில் தான் கேட்பாங்கன்னு இல்லை, மற்ற சப்ஜெக்ட்ல ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் கொடுத்துட்டு கூட உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா, ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா டைம் பீரியட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் நீ என்ன போட வேண்டியதா, ஜஸ்ட் 1/t போட வேண்டியதான். ஓகேங்களா, ஒட்டு மொத்தத்தில் என்னோட ஃப்ரீக்வன்சிங்கிறது டைம் பீரியடுக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கும். ஓகேவா, இங்கே எஃப்க்கு பதிலாக நான் ஒமேகான்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. ஓகே, அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நான் இப்ப டீக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை நீ என்ன எடுத்துக்கணும், ஒமேகான்னு எடுத்துக்கணும். சோ அப்ப இந்த ஒமேகாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன், ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கண்டுபிடிச்சிருவேன். சரி மேம், அப்ப இதுல எப்படி மேம் நம்ம இதை வந்து எப்படி பீரியாடிக்கா ஏ பீரியாடிக்கான்னு சொல்றது, நான் பொதுவா என்ன பண்ணிட்டேன், தியரிட்டிக்கலா கிராஃப் ஐ மீன் டயக்ராம் டிரா பண்ணி டயக்ராமேட்டிக்கா சொல்லிட்டேன். உன்னோட சிக்னல் இந்த மாதிரி இருந்ததுன்னா பீரியாடிக்னு சொல்லுங்க, இல்ல யூனிஃபார்மா இல்லைன்னா ஏ பீரியாடிக்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி சம்ஸா இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னலுக்கு எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா. ஓகே, சோ அப்ப ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இதுல எத்தனை சிக்னல் இருக்கு, சரி இதுல எத்தனை சிக்னல் இருக்கு, 3 சிக்னல் இருக்கு. என்ன சிக்னல் இருக்கு, கொசைன் சிக்னல், கொசைன் கொசைன், மூணுமே கொசைன் இருக்கு. ஓகேவா, நீங்க இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு t1 அத சொன்னல ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். சோ t1 t2 t3 மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஒரு சிக்னலா இருந்தது அப்படினா தட்ஸ் எனஃப், இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் ஆனா இப்படி தான் கொடுப்பாங்க, क्वेश्चन இப்படி தான் கொடுப்பாங்க. அப்ப நீ கண்டுபிடிச்சு என்ன எடுக்கணும்னா ரேஷியோ எடுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப ரேஷியோ எடுக்கும்போது if you will get rational number அப்படினா it's a periodic, rational number இல்ல அப்படினா it should be a aperiodic.
ஓகே, அப்போ உனக்கு என்ன தெரியணும்? முதல்ல ரேஷனல் நம்பர்னா என்ன தெரியணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ இப்போ ரேஷனல்னா முதல்ல என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இப்போ ரேஷியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3/2, 5/3, 4/9, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எனக்கு எப்போதுமே என்ன கிடைக்காது? ஹோல் நம்பரா கிடைக்காது. சம் பாயிண்ட்ல தான் கிடைக்கும். 1.5, தென் அதுக்கப்புறம் என்ன வரும்? 1.6. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூ கிடைக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இல்ல மேம் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம்ஸை வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் A எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன சொன்னேன்? நான் 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். T1 ஓட வேல்யூ என்னப்பா? 2π/2. T க்கு பக்கத்துல இருக்க வேல்யூ ஒமேகான்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன் 2. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வரும்? பை வரும். T2 எனக்கு என்ன வரும்? 2π/3. இதை கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் தான் பண்ணுவோம், அதெல்லாம் தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து T3 ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு? T3 ஈக்குவல் டு 2π/5. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எப்படி எடுக்கணும்னா T1/T2 தான் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம் அப்போ இது மட்டும் எடுத்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. T1/T2, T2/T3, T3/T1 அப்படின்னு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ T1/T2னா எனக்கு என்னப்பா வரும்? π/2π/3. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3/2. அப்போ இது என்னது? ரேஷனல். மேம் இதுக்கு ஆன்சர் போடணுமா? ஆன்சர்லாம் எனக்கு தேவையே இல்லை. இங்கே வரக்கூடிய ஆன்சர் ரேஷனலாக இருக்கா அது மட்டும் தான் எனக்கு தேவை. இந்த ஆன்சர்லாம் தேவையில்லை, இது எனக்கு ரேஷனல். ஏன்னா டிவைட் பண்ணனா ஏதோ ஒரு பாயிண்ட் சம்திங்ல வரும், அதை வச்சு நான் ரேஷனல் அப்படின்னு போட்டேன். அடுத்து என்ன போடுவேன்? T2/T3. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா T3/T2, T2/T1 அந்த மாதிரி போடுவீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ T2/T3னா எனக்கு என்ன வரும்? 2π/3 divided by 2π/5. போர்டு கிளியரா இருக்காமா? ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2π/3 into 5π/2π. ஸோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வருது? 5/3 வருது. ஸோ அப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும்? சம் ரேஷனல் நம்பர் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் T3/T2 இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ எனக்கு எல்லாமே எப்படி வருது? ரேஷனல்ல வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரேஷனல்ல வருது. அப்போ இது கண்டிப்பாக எனக்கு என்னது? பீரியாடிக். ஓகேவா? ஸோ ரேஷனல்ல வந்தா இது பீரியாடிக், அதனால நான் எழுதிட்டேன். கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் நாட் ஏ பீரியாடிக்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்? ஏ பீரியாடிக்னு அர்த்தம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ அந்த 4 சிக்னல்ல எது ஏ பீரியாடிக் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுவும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ல இந்த கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா கேட்பாங்க. எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, டிஆர்பியா இருக்கட்டும் இல்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇயா இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா கேட்கணுங்கிற இடத்துல ஈஸியா கேட்பாங்க, இல்ல ட்விஸ்ட் வச்சு கேட்கறதுனாலும் கேட்பாங்க. அதையே நம்ம ட்விஸ்ட் வச்சு கேட்கறாங்க அப்படின்னா இப்போ இங்க கேட் கொஸ்டின்ல அதனால ட்விஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பி. ஓகே, சரி மேம் இந்த மாதிரி சிக்னல் இருக்குது, நீங்க இந்த ஆர்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் சிக்னல் முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட் சிக்னல் நான் என்ன சொன்னேன்? காஸ் சிக்னல் அப்படின்னு சொன்னேன். ஓகே, செகண்ட் சிக்னல்ல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல். அப்போ இந்த சிக்னல் வந்து என்ன அப்படின்னா e⁻j8/t. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி மேம் இதுக்கு நம்ம இப்படி போட்டுட்டோம், எக்ஸ்போனன்ஷியல் சிக்னலுக்கு எப்படி மேம் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சிக்னலுக்கு வேல்யூவே கண்டுபிடிக்க தேவையில்ல, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்னா பீரியாடிக் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல் பீரியாடிக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இது எக்ஸ்போனன்ஷியல். ஓகேவாமா? இது எக்ஸ்போனன்ஷியல். இப்போ எப்படி இருக்கு மேம்? இங்க எப்படி மேம் இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அதாவது இப்படி யூனிஃபார்மா தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஒட்டுமொத்தத்தில் இந்த யூனிஃபார்ம்ங்கிற வேர்டு இருக்கணும் பீரியாடிக்ல. ஓகேவா? ஸோ அப்போ அதனால நீ இதுக்கு கால்குலேட்டே பண்ண தேவையில்லை. நீ ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா யூனிஃபார்ம் அதாவது எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல் அப்படிங்கிறது பீரியாடிக் அப்படின்னு போட்டுடலாம்.
ஸோ அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் அப்படிங்கிறது நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால அதை நம்ம போடவே தேவையில்ல, அதை விட்டுலாம். அப்போ நீங்கள் அடுத்தது தேர்ட் பாருங்க மேம், அப்போ இது எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் தானே மேம், ஸோ அப்போ இதுவும் பீரியாடிக் தானே அப்படின்னீங்கன்னா கிடையாது. இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி பிளைனாக கொடுத்தாங்கன்னா இதை நான் எக்ஸ்பொனென்ஷியல் சொல்லி நான் என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னலும் இருக்குது, சைன் சிக்னலும் இருக்குது. ஓகேவா, அப்போ நீ என்ன பண்ணிடக்கூடாது, இட்ஸ் பீரியாடிக் அப்படின்னு போட்டக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மெத்தடில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ கால்குலேட் பண்ணுங்கப்பா. ஸோ தேர்ட் இது வந்து அப்போ என்ன ட்விஸ்ட்னு தெரியுதுங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எந்த வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு சிக்னல் கொடுத்தாலும் யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் தி பீரியாடிக் ஆர் ஏ பீரியாட். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணேன். இப்போ தேர்ட் ஆப்ஷனில் பாருங்க, T1 ஓட வேல்யூ கண்டிப்பா எடுக்கணும். இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா e⁻−70 இந்த சிக்னலோட வேல்யூ அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ அப்ப T1 ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படினா 2π மேம் இங்க மைனஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க 7. ஓகேவா, தென் அதுக்கு அடுத்தது T2 வேல்யூ வந்து என்னப்பா 10π. சோ 2π/10π. ஓகேங்களா, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும், T1/T2. புரியுதுங்களாமா, எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னலுக்கு மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் பீரியாடிக்னு போடணும். இது எல்லாத்துக்குமே நீ என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரேஷனலா வரணும், வந்தா அது பீரியாடிக். இப்போ இதுக்கு பாருங்க 2π/7. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எனக்கு என்னப்பா வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/5 வரும், கீழே வந்து 1/5. ஸோ 2π/7 இன்ட்டு 5/1. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், என்ன வேல்யூ வருது, 10π/7. ஓகேங்களா, இப்போ பாருங்க அது ரேஷனல் நம்பரா கிடையாது. எப்படி ரேஷனல் நம்பர்ங்கிறது இப்படி இருக்கணும். ஓகே, சோ இங்க எனக்கு என்ன இருக்கு, பைங்கிற ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இது வரைக்கும் இங்க பையெல்லாம் வந்துச்சா, வரல. ஏன் எனக்கு இங்க மட்டும் பை வந்திருக்கு அப்படின்னா ரீசன் வந்து T2ங்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கு, 10க்கு பதிலா 10π இருக்கு. புரியுதுங்களா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா. சோ அப்ப அந்த பையானது கண்டினியூ ஆகுறதுனால எனக்கு ஃபைனல் ஆன்சர்லயும் பை வருது. சோ அப்ப இது என்ன கிடையாது, ரேஷனல் நம்பர் கிடையாது, நாட் ரேஷனல் நம்பர். அப்ப ரேஷனல் நம்பர் இல்ல அப்படின்னா இது என்னது, ஏ பீரியாடிக். புரியுதுங்களாமா. சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க, நான் டிக்கும் பீரியாடிக்கா இல்லையான்னு போட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதை எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு ஷார்ட் கட்டும் சொல்லிடுவேன்னு சொன்னேன். ஓகேவா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அதாவது பேப்பர்ல கையே வைக்காம பார்த்த உடனே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஷார்ட் கட் அப்படின்னா, உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, எது வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். ஓகேவா, அந்த இடத்துல உனக்கு டீக்கு பக்கத்துல பைங்கிற வேல்யூ ஆட் ஆயிருந்ததுன்னா நீங்க கையே வைக்க வேண்டாம், இதெல்லாம் போடவே வேண்டாம், நீ என்ன எழுதிடலாம், ஏ பீரியாடிக்னு எழுதிடலாம். இல்ல மேம் நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை, நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இங்கே எனக்கு பையே வரல, இங்க எங்கேயாவது 2π 3π 5π 4π அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா, இல்லை. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, பீரியாடிக் ஆயிடுச்சு. ஓகேவா, உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டையும் சொல்லி இந்த டாபிக்னு இல்லைமா, ஒருத்தவங்க ஷார்ட்கட் சொல்றாங்கன்னா அந்த ஷார்ட்கட் எப்படி வந்ததுங்கிறத உங்ககிட்ட மெயினா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஷார்ட்கட் சொல்றாங்க. ஓகேங்களா, நானே யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் பாக்குறேன். பட் அவங்க கிட்டே நீங்க பர்சனலா இது எப்படி வந்தது அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு, நீங்க இந்த ஷார்ட்கட் மட்டும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஒரு பர்சன் ஒரு ஷார்ட்கட்டை மேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்ப அவங்க தான் அதை மேக் பண்ணதா அர்த்தம். இப்போ இந்த ஷார்ட்கட்டுங்கிறது நான் மேக் பண்ணது, ஸோ அதனால அது எப்படி வந்ததுங்கிறத நான் தெளிவா சொல்லிடுவேன். ஸோ நீங்க அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல எப்படி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதுதான் ஷார்ட்கட் அப்படின்னா அது எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னா இது மாதிரி வேற ரிலேட்டட் ப்ராப்ளம். நான் இதுக்கே பேச வரலமா, ஓகேங்களா, நான் இதுக்கே பேச வரல. நீங்க வேற ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் அதுல இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த ஷார்ட்கட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை தவிர்த்து மாடிஃபை பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருவீங்க, ஐயோ இது எப்படி போடுறதுனே தெரியலையே அப்படின்னு. ஸோ அதுவே எப்படி ஷார்ட்கட் வந்ததுன்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேற மாடல் சம்மு கொடுத்தா கூட உங்களால ட்ரை பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா, ஸோ அப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க பை இல்லை, அதனால நான் பீரியாடிக்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸ்பொனென்ஷியலே விட்டுரு, அதனால நான் என்ன சொல்லிட்டேன், சம்மே போடுறத விட பீரியாடிக் அப்படின்னு போடலாம். இங்க எனக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு பை வந்திருக்குதுங்களா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா, ஒரே ஒரு பை வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏ பீரியாடிக்னு சொல்லலாம்.
ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இங்க பாருங்களேன் 2 பை பை ஒமேகா. ஓகேங்களா, இது வந்து 100% சொல்ல முடியாது, 100% ஷார்ட்கட் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதாவது ஆட் நம்பர் ஆஃப் பை அங்க இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உனக்கு எப்படி வரும் அப்படின்னா ரேஷனல்ல வராது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல 2 பை பை ஒமேகா, ஒமேகால வந்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்மோட வேல்யூ பை வேல்யூ இங்க வந்துடுச்சு அப்படின்னா பையும் பையும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா, அப்ப கேன்சல் தானே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ எடுப்போம்லப்பா, t1 by t2 t2 by t3 இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னொரு இடத்துல எனக்கு என்ன இருக்காது, பை இருக்காது. ஓகேங்களா, அதனாலதான் இந்த c-யை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பை இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் ஆன்சர் எனக்கு பையில வந்து முடியும். ஸோ அதனால இதெல்லாம் போடாமே நம்ம கண்ணை மூடிட்டு என்ன போடலாம் அப்படின்னா இது வந்து ஏ பீரியாடிக் அப்படின்னு போடலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? ஸோ உங்களோட கொஸ்டின்ல ஆட் நம்பர் ஆஃப் பை இருந்தது அப்படின்னா, இல்ல அப்படின்னா நீங்க உங்க வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ல இந்த மாதிரி சம்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும். இல்ல மேம் நீங்க சொன்னது எனக்கு புரியல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ப்ரொசீஜர்ல தான் நம்ம பண்ணணும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும், முதல்ல t1 t2 t3 இது எத்தனை சிக்னல் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுத்தனா எல்லாமே ரேஷனல் நம்பரா வந்தாதான் பீரியாடிக், இல்ல அப்படின்னா ஏ பீரியாடிக். ஓகேவா, சரி. ஃபோர்த் ஒன், இந்த சம் எப்படி மேம் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடுவுல பிளஸ் அப்படின்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் அது வந்து எனக்கு ஒரு செப்பரேட் சிக்னல். ஓகேவா மேம், அப்ப இங்க பிளஸ் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எக்ஸ்போனன்ஷியல் அப்படிங்கிறதுனால இதை விட்டுருங்க. பட் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க கூடாது அப்படின்னா டைரக்டா எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. அதாவது ஒமேகா ஒன்னோட வேல்யூ இது, ஏன்னா இதெல்லாம் பாருங்க இது எல்லாமே ட்விஸ்ட். ஓகேவா, கேட் கொஸ்டின்ல கேட்ட ட்விஸ்ட். ஏன் அப்படின்னா எடுத்தமே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒமேகா 1 வேல்யூ 2, ஒமேகா 2 வேல்யூ 4, t1 வேல்யூ என்ன, t2 வேல்யூ என்னன்னு போட்டு கால்குலேட் பண்ணுவோம். அது ரொம்பவே தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. இப்படி சிக்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே முதல்ல என்ன பண்ணணும், cos a cos b ஓட ஃபார்முலா என்னப்பா, 1/2 cos a plus b plus cos a minus b. ஸோ அது மாதிரி நான் டெரைவ் பண்ணனா எனக்கு என்ன வரும், அப்போ cos 2t cos 4t equal to 1/2 cos a plus b னா என்ன வரும், 2 plus 4 is 60 plus cos 4 minus 2 எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஸோ எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2t வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே விட்டுருங்க. அப்போ இதோட வேல்யூ எனக்கு ஒமேகா 1, இதோட வேல்யூ எனக்கு ஒமேகா 2. அப்போ t1 வேல்யூ என்னது 2π/6, t2 வேல்யூ 2π/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வெறும் பை மட்டும் தான் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா π/3 வரும். இப்போ t1/t2 எனக்கு என்ன வரும், π/3 டிவைடட் பை பை. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, பையும் பையும் கேன்சல் ஆகி 1/3 அப்படின்னு வருது. ஸோ 1/3 அப்படிங்கிறது எனக்கு என்னது, ரேஷனல் நம்பர். ஸோ அப்போ அதனால இதுவும் எனக்கு என்ன அப்படின்னா பீரியாடிக். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ என்னது, இந்த 4 செம்ம டெரைவ் பண்ணி இதில் எது வந்து ஏ பீரியாடிக் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட் ஒன்று தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் உட்காரும்போது நீங்கள் வந்து என்னது சால்வ் பண்ணாமே ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனி என்கொயரிஸ்னாலும் நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.